வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம சேஞ்ச் ஆன சிலபஸ் அடிப்படையில் தமிழில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் முழுமையாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் தொன்மையிலையும் பார்த்தீங்கன்னா சரியாக 9 பார்ட் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, டுடே பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் தொன்மையில் 10வது பார்ட். ஓகேங்களா? இதில் என்ன டாபிக்னா தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழ் நியூ புக்கில் இருக்குது. ஓகே, அதாவது தமிழோட சொல் வளத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அதாவது கிளை பிரிவு, அடிப்பிரிவு, இலை வகை, கொழுந்து வகை, பூவின் நிலை, பிஞ்சு வகை, குலை வகை, கெட்டுப்போன காய்கனி வகை, பழத்தோல் வகை, இந்த மாதிரி மணி வகை, இளம் பயிர் வகை. ஓகேங்களா? ஒவ்வொரு நிலைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி ஒவ்வொரு பொருளை ஒவ்வொரு சொல்ல தருது. ஓகேங்களா? இது நீங்கள் இந்த டாபிக் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மொழி எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு சொல்வளங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டாப்பிக்கில் போகலாம். அதாவது நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் மகாகவி பாரதியார். அதாவது நமக்கு 2 கண்கள் என்ன, நாடு ஒன்று, இன்னொன்று மொழி. இதுதான் நமக்கு 2 கண்கள் அப்படின்னு சொன்னார் மகாகவி பாரதியார் அவர்கள். ஓகே, கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ள மொழி எது? நம்முடைய தமிழ் மொழி தான். ஓகேங்களா? ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மொழிகள் தோன்றியது. ஆனால் இப்போ வரைக்கும் நிலச்சி நிற்கிற மொழி என்ன? தமிழ் மொழி தான். தமிழ் மொழி எவ்வளோ ஆண்டுகள் பழமையுடையது? 3000 ஆண்டுகள் பழமை கொண்டது. ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் உயர்தனி செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்னும் சிறப்பும் கொண்டது நம்முடைய தமிழ் மொழி. ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியில தான் என்ன இருக்கு? ஒரு பொருள் பல சொல். அந்த வரிசைகள் தமிழில் தான் இருக்கு. மித்த எந்த திராவிட மொழிகள்லையுமே இல்லை. ஓகேங்களா? ஓகே, இது நம்ம தமிழறிஞர்கள், அதாவது தமிழ் படித்த தமிழறிஞர்களுக்கு மிக தெளிவாகவே தோன்றும். நெக்ஸ்ட்டு தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணத்தில். ஓகேங்களா? அதாவது தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக கருதப்படும் சொற்கள் தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு தெரியும் தமிழ் தான் மூல மொழி. அதிலிருந்து தோன்றிய மொழிகள் தான் என்ன? தெலுங்கு, கன்னடம், மலையாளம், கிட்டத்தட்ட ஒரு 28 மொழிகள். ஓகேங்களா? அப்போ தமிழ் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிற மொழிகளுக்கு சொற்களை வழங்கியிருக்கும். ஓகேங்களா? அதாவது அதுதான். ஓகே, இதைத்தான் சொல்கிறாரு கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில். ஓகே, அடிவகைகள் பார்ப்போம். ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் மாறும். அதை பற்றி பார்ப்போம். அடிவகை. ஓகே, ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தான் அடிவகை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, நெல், கேழ்வரகு முதலியவற்றோட அடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெல் தாள், கேழ்வரகு தாள். ஓகேங்களா? ஓகே, கீரை, வாழை முதலியவற்றோட அடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு தெரியும் வாழைத்தண்டு, வாழைத்தண்டு அப்படின்லாம் சொல்லுவோம். கீரைத்தண்டு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீரை, வாழை முதலியவற்றோட அடியை தான் தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெத்தி, மிளகாய் செடி முதலியவற்றோட அடியை கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. குத்துச்செடி, புதர் முதலியவற்றோட அடிப்பகுதியை தூறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த புதர் பகுதியில் இருக்கிறத தூர வெட்டிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அதாவது தூருங்கிறது குத்துச்செடி, புதர் இவற்றோட அடிப்பகுதி. ஓகே, கம்பு, சோளம் முதலியவற்றோட அடி தட்டு அல்லது தட்டை. ஓகேங்களா? சோளத்தட்டை அதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கிலே பயன்படுத்தியிருக்கோம். சோளத்தட்டை அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, அந்த மாதிரி கம்பு, சோளம் முதலியவற்றோட அடி தட்டு அல்லது தட்டை. ஓகே, கரும்போட அடிப்பகுதி களி, மூங்கிலோட அடிப்பகுதி களை. ஓகேங்களா? மூங்கிலோட அடிப்பகுதி களை. ஓகே, இதெல்லாம் கேட்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, புளி, வேம்பு முதலியவற்றோட அடி அடி. ஓகே, ஓகேங்களா? ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த டாப்பிக்கே பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேங்களா? அதாவது பொருந்தாது எது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு 4 கொடுத்துட்டு இதில் தவறானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளை பிரிவுகள். தாவரத்தோட அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் தான் கிளை பிரிவுகள். ஓகே,
பார்ப்போம். அதாவது அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை கவை. ஓகேங்களா? ஒரு மரம் இருக்கு. பெரிய மரம் இருக்கு. இந்த அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய மாபெரும் கிளை தான் கவை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கவையோட பிரிவு என்ன சொல்லுவா அப்படின்னா, கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. கொம்போட பிரிவு கிளை. ஓகேங்களா? இதிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னா, கிளைகள் உருவாகும். ஓகே. கிளையோட பிரிவு என்ன அப்படின்னா, சினை. ஓகே. சினையோட பிரிவு போத்து. போத்தின் பிரிவு குச்சு. ஓகேங்களா? குச்சி அப்படிம்பாங்க. அதுதான். ஓகேங்களா? குச்சியோட பிரிவு என்ன? இணுக்கு அப்படிங்கிறது. ஓகே. இந்த இந்த இணுக்கெல்லாம் நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்தியிருக்கோம். ஒரு 2 இணுக்கு நான் பிடுங்கிக்கிறேங்க உங்க மரத்துல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆக குச்சியோட பிரிவு தான் என்ன? இணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். ஓகே. காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். காய்ந்த குச்சி அல்லது குச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சுள்ளி அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் இப்ப கிராமங்கள்ல அதிகமாவே பயன்படுத்துவாங்க. இப்ப அம்மா எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, சுள்ளி பொறுக்க போயிருக்காங்க. சுள்ளிங்கிறது என்ன? காய்ந்த குச்சி. ஓகே. காய்ந்த சிறுகிளை அப்படின்னா விறகு. ஓகேங்களா? இப்ப தான் கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு. இதற்கு முன்னாடிலாம் நம்ம என்னதான் வச்சு எரிச்சிருப்போம்? விறகு. அதாவது காய்ந்த அந்த சிறுகிளைய வச்சு தான் நம்ம எரிச்சிருப்போம். ஓகே. காய்ந்த களி என்ன? வெங்களி. காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இலை வகை. தாவரங்களோட இலை வகைகளை வந்து குறிக்கக்கூடிய சொற்கள். புளி, வேம்பு முதலியவற்றோட இலை என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா, இலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. நெல், புல் முதலியவற்றின் இலை தாள். ஓகேங்களா? நெல் தாள், புல் தாள். ஓகேங்களா? அதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து சோளம், கரும்பு முதலியவற்றோட இலை தோகை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அதாவது கரும்பை வந்து சொல்லுவாங்க, சோகையா இருக்குது, வேற கரும்பு கொடுங்க. கரும்பு வாங்க போற இடத்துல சொல்லுவாங்க, சோகையா இருக்கு, வேற கரும்பு கொடுங்க அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதாவது அதோட இலை வந்து தோகை. ஓகே. அது அதிகமா இருக்கு, அதனால எனக்கு வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே. தென்னை, பனை முதலியவற்றோட இலை வந்து ஓலை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? பனை ஓலை, தென்னை ஓலை இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கில் பயன்படுத்துறது தான். ஓகே. காய்ந்த தாளும் தோகையும் சண்டு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே. காய்ந்த இலை வந்து சருகு. ஓகேங்களா? நல்லா அந்த பச்சை என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா மங்கி மஞ்சள் ஆயிரும் அந்த இலை. அப்ப என்னவா இருக்கும் அந்த இலை? சருகு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாமே நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கங்க. அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்கள கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கொழுந்து வகை. ஓகே. தாவரங்களோட நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள் பார்ப்போம். கொழுந்து வகைங்கிறது அதுதான். நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, துளிர் அல்லது தளிர். ஓகேங்களா? ஓகே. புளி, வேம்பு முதலியவற்றோட கொழுந்து என்ன அப்படின்னா, முறி அல்லது கொழுந்து. சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து குருத்து அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கரும்போட நுனிப்பகுதி கொழுந்தாடை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? கரும்போட நுனிப்பகுதி என்ன? கொழுந்தாடை. ஓகேங்களா? அதாவது நுனிப்பகுதி சாப்பிட்டோம் அப்படின்னா என்னவாக இருக்காது? இனிப்பாக இருக்கவே இருக்காது. அது தாடையா இருக்குப்பா, நான் அடிப்பகுதி சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கரும்போட நுனிப்பகுதி கொழுந்தாடை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பூவின் நிலைகள். ஓகேங்களா? பூவின் நிலைகள் 7 இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோக்குள்ள பார்த்துருக்கோம். 6th தமிழ் நியூ புக்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து பூவோட நிலைகளை வந்து சொல்லுது பாருங்க. அதாவது பூவின் தோற்ற நிலை அரும்பு. ஓகேங்களா? பூ வந்து ஒரு தோன்றும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா அரும்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே பூ விரியும் போது, விரிய தொடங்கும் போது எப்படின்னா போது அப்படிங்கிற வார்த்தை. ஓகே. பூவோட மலர்ந்த நிலை மலர் அல்லது அலர் அப்படின்னு சொல்லப்படுது. மரச்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை. மரத்திலிருந்து பூ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அது எவ்வாறு அழைக்கப்படுது? வி அப்படின்னு அழைக்கப்படுது. பூ ரொம்ப வாடி போச்சு அப்படின்னா செம்மல் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் பூவின் நிலைகள். இதெல்லாமே கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் குடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ண மட்டும் 3 வந்து கரெக்ட்டா குடுத்துட்டு, 1 மட்டும் மாத்தி குடுப்பாங்க. அந்த மாரி குடுப்பாங்க. பொறுத்துகள குடுக்கலாம். இதெல்லாமே இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து யார் இவர் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தமிழ் திரு ரா. இளங்குமரனார் அவரை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? இந்த தமிழ் திரு ரா. இளங்குமரனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தமிழாசிரியர். அது மட்டும் இல்லாம நூலாக்க பணிகளை வந்து விரும்பி செய்பவர். சொல்லாராய்ச்சியில்
பாவாணாரும் வியந்த பெருமகனார். ஓகேங்களா? பாவாணரே பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அவரே ஒருத்தர பார்த்து வியக்கிறாரு அப்படின்னா, அவர்தான் ரா. இளங்குமரனார் அவர்கள். ஓகே. இவரு திருவள்ளூர் தவச்சாலை ஒன்றை வந்து அமைச்சிருக்காரு. எங்க அப்படின்னா, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லூர் அப்படிங்கிற அந்த இடத்துல. ஓகே. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா, பாவாணர் மேல ஈர்ப்பின் காரணமாக பாவாணர் நூலகம் ஒன்றையும் உருவாக்கியிருக்காரு இளங்குமரனார் அவர்கள். ஓகே. இவருடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, திருக்குறள் சொற்பொழிவுகளை வந்து தமிழகம் முழுக்கவுமே வந்து வழங்கிட்டு வர்றாரு. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் வழி திருமணங்களை வந்து இவர் நடத்திட்டு வர்றாரு. ஓகேங்களா? தமிழ் வழி திருமணங்களை நடத்திட்டு வர்றாரு. ஓகே. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர். அதைக்காக தமிழ் தென்றல் திருவிக போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர். இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருகிறார் ரா. இளங்குமரனார் அவர்கள். திருவிக அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இமைகளை மூடியபடி எழுதுவாங்க. அதே போலவே என்ன பண்றாரு, இன்றளவுக்கும் வந்து ரா. இளங்குமரனார் அவர்கள் எழுதிட்டு வர்றாரு. ஓகே. இவருடைய நூல்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். இந்த மாதிரி எண்ணற்ற நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து உலக பெருந்தமிழர் அப்படின்னு வந்து போற்றப்படுறாரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிஞ்சு வகை. ஓகேங்களா? பிஞ்சுங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது ஒரு இளநிலை தான் பிஞ்சு அப்படிங்கிறது. ஓகே. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா பூம்பிஞ்சு. பூவோடு இருந்தால் பூம்பிஞ்சு. இளம் காய் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பிஞ்சு அப்படின்னு வந்து சொல்லுது. மாம்பிஞ்சு வடு. ஓகேங்களா? வடு மாங்காய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது வடு மாங்காய் அப்படின்னா என்ன, மாங்காயோட பிஞ்சு வகை தான் வடு. ஓகேங்களா? இளநிலையில் போடுறது. பலா பிஞ்சு அப்படின்னா மூசு அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எல் பிஞ்சு கவ்வை, தென்னை பனை முதலியவற்றோட இளம்பிஞ்சு குறும்பை. ஓகேங்களா? தென்னங்குருத்து, வாழைக்குருத்து, பனங்குருத்து இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ அதோட இளம் பிஞ்சு என்ன அப்படின்னா குறும்பை அப்படிங்கிறது. சிறு குறும்பை அப்படின்னா முட்டு குறும்பை. முற்றாத தேங்காய் அப்படின்னா இளநீர். இளம்பாக்கு நுழாய். இளநெல் கருக்கல். ஓகேங்களா? இளநெல் என்ன கருக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. வாழை பிஞ்சு வந்து கச்சல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வாழை பிஞ்சுனா என்ன, கச்சல் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே. குலை வகை. தாவரத்தின் குலை வகைகளை குறிப்பதற்கான காய்கனிகளையோ சொற்களை பற்றி பார்ப்போம். ஓகே. அவரை துவரை முதலியவற்றோட கொலை வந்து என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா கொத்து அப்படின்னு சொல்லப்படுது. அவரை கொத்து, துவரை கொத்து அப்படின்னு சொல்லப்படுது. கொடி, முந்திரி போன்றவற்றோட குலை வந்து குலை. ஓகேங்களா? முந்திரி குலை, கொடி குலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. வாழை குலை என்ன சொல்லப்படுது அப்படின்னா தார். வாழைத்தார் எவ்வளோங்க, நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம். ஓகேங்களா? வாழை சீப்பு எவ்வளோங்க அப்படின்னு கேட்போம். வாழைத்தார் எவ்வளோங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்போம். ஓகேங்களா? அந்த வாழை குலையை தான் வாழைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கேழ்வரகு, சோளம் முதலியவற்றோட கதிரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கதிர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெல், திணை முதலியவற்றோட கதிர் அழகு அல்லது குரல் அப்படின்னு. வாழைத்தாற்றோட பகுதி சீப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. அடுத்து கெட்டுப்போன காய்கனியோட வகையை பற்றி பார்ப்போம். அதாவது நுனியில் சுருங்கிய காய் என்ன அப்படின்னா சூம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நுனி இருக்குது, ஒரு காய் இருக்குது அப்படின்னா அதில் நுனியில் வந்து சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா அது சூம்பல் அப்படின்னு சொல்லப்படுது. சுருங்கிய பழம். ஓகேங்களா? தக்காளி பழம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுருங்கி இருக்கும். அது வந்து சிவியல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே. புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி சொத்தை. ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கத்திரிக்காயில் புழுப்பூச்சி அரிச்சிருந்துச்சுன்னா காய் சொத்தையாக இருக்குது, எனக்கு வேற கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால புழுப்பூச்சி அரித்த காய் சொத்தை. ஓகே. சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல். ஓகேங்களா? அதிகமான சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல். குழுகுழுத்த பழம் அழியல். குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காய் அழுகல். ஓகேங்களா? அதாவது ரொம்ப அழுகி போச்சு அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழம் எப்படி இருக்கும், வாடை அடிக்கும். அப்போவே நம்ம சொல்லுவோம் கடைக்காரங்கள்ட்ட அழுகிருக்கு, எனக்கு வேற கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே. பதறாய் போன மிளகாய் சொண்டு அப்படின்னு சொல்லப்படுது. கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். கோட்டான் காய் அல்லது கூகை காய். கோட்டான்னா என்ன, ஆந்தைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆந்தை வந்து உட்கார்றதுனால கெட்ட காய்.
கோட்டான்காய் அல்லது கூகைக்காய். ஓகே. தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் தேரைக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் வந்து அல்லிக்காய். தென்னையில் கெட்ட காய் என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா ஒல்லிக்காய் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பழத்தோல் வகை. ஓகே. பழங்களோட மேற்பகுதியை குறிக்க வழங்கும் சொற்கள். மிக மெல்லியது என்ன அப்படின்னா பழத்துல தொலி அப்படிங்கிறது தான் திண்ணமானது. ஓகேங்களா? ஒரு பழத்துல தோல் வந்து ரொம்ப மெல்லிசா இருந்துச்சு அப்படின்னா தொலி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஹார்டா இருக்கு அப்படின்னா அதை தோல் அப்படிங்கிறாங்க. அதை விடவும் வன்மையா இருக்கு அப்படின்னா தோடு. மிக 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 வன்மையா இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஓடு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே. சுரையின் ஓடு வந்து குடுக்கை. தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி மட்டை. நெல் கம்பு முதலியவற்றின் மூடி உமி. ஓகேங்களா? உமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? நெல்லோட பகுதி நமக்கு தெரியும் உமி அப்படிங்கிறதுலாம். ஓகே. வரகு கேழ்வரகு முதலியவற்றோட உமி வந்து கும்மை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மணி வகை. தானியங்களுக்கு வழங்கக்கூடிய பெயர்களை பற்றி பார்ப்போம். நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் வந்து கூலம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. கூலம்னாவே தானியம் தான் பொருள். நெல் புல் கம்புக்கு வந்து வழங்கப்படுது. அவரை உளுந்து போன்றவை பார்த்தீங்கன்னா பயறு அப்படின்னு சொல்லப்படுது. அவரைப்பயிறு உளுந்தும் பயிறு இந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. பாசிப்பயிறு இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. ஓகே. வேர்க்கடலை கொண்டக்கடலை முதலியவை என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா கடலை அப்படின்னு சொல்லப்படுது. கத்திரி மிளகாய் முதலியவற்றோட வித்து விதை நமக்கு தெரியும். ஓகே. புளி காஞ்சிரை நச்சு மரம் முதலியவற்றோட வித்து கால் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வேம்பு ஆமணக்கு முதலியவற்றோட வித்து முத்து அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? வேப்ப முத்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தியிருக்கோம். ஓகே. மா பனை முதலியவற்றின் வித்து கொட்டை. ஓகேங்களா? மாங்கொட்டை பனங்கொட்டையெல்லாம் விதைச்சாச்சாப்பா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குற வழக்கம் இருக்குது. மா பனை அதோட விதை வந்து கொட்டை அப்படின்னு சொல்லப்படுது. தென்னையோட வித்து என்ன அப்படின்னா தேங்காய். ஓகேங்களா? தேங்காயிலிருந்து தான் என்ன வரும்? தென்னை மரம் வரும். ஓகே. அதோட வித்து. அவரை துவரை முதலிய பயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா முதிரை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இளம் பயிர் வகை அதை பற்றி பார்ப்போம். தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். ஓகே. நெல் கத்திரி முதலியவற்றோட இளநிலை என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா நாற்று அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? நெல் நாற்று நட்டாச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நெல் கத்திரி இதோட இளநிலை தான் நாற்று. மா புளி வாழை முதலியவற்றின் இளநிலை பார்த்தீங்க அப்படின்னா கன்று. மாங்கன்று வாழைக்கன்று புளியங்கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோட இளநிலை கன்று. வாழையோட இளநிலை என்ன அப்படின்னா குருத்து. ஓகே. தென்னையோட இளநிலை பிள்ளை. ஓகேங்களா? சொல்லுவோம் தென்னம்பிள்ளை. இப்போ தாங்க தென்னம்புள்ள நட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது தென்னையோட இளநிலை. விழாவின் இளநிலை என்ன அப்படின்னா குட்டி. பனையோட இளநிலை. ஓகேங்களா? பனைமரத்தோட இளநிலை என்ன அப்படின்னா மடலி அல்லது வடலி. ஓகே. நெல் சோளம் முதலியவற்றோட பசும்பயிர் என்னன்னு அழைக்கப்படுது அப்படின்னா பைங்கூழ் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தமிழ் சொல்வளத்தில் அடிவகை கிளைப்பிரிவு இலை வகை கொழுந்து வகை பூ போட நில பிஞ்சு வகை இல வகை கெட்டுப்போன காய்கனி வகை பழத்தோல் வகை மணி வகை இளம்பயிர் வகை இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பாட்டில் வந்து பார்ப்போம். அடுத்த பாட்டில் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சொல்வளத்தில் இருக்கக்கூடிய பெண்டிங்கும் ப்ளஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு 10 பாட்டு பார்த்துருப்போங்களா அதில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.